ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அக்வாரியமுக்கு வந்து ஃபில்டர் மீடியாஸ் வந்து ஏன் யூஸ் பண்ணுறோம், ஸோ அதை யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் நமக்கு கிடைக்குது, ஸோ அதனால் எப்படி வந்து டேங்கோட கிளாரிட்டி வந்து இப்படி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகி காமிக்குது அப்படிங்கிறதும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் மீடியாஸ் வந்து இப்படி தான் கழுவி போடணும் அப்படிங்கிற சில ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபில்டர் மீடியாஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற நெசசரிஸ் வந்து எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ஃபில்டர்ஸோட அட்வான்டேஜ்லேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஏர் பம்ப் போட்டு ஒரு ஏர் ஸ்டோன் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பம்ப் போட்டு ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் போட்டு யூஸ் பண்ணியிருப்போம். மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் ஃபில்டர் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாஞ்சு, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதுக்கப்புறமே வந்து தான் பார்த்தீங்கன்னா டாப் ஃபில்டர். ஸோ டாப் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் ஃபில்டர், ஒரு பயோ செக்ஷன், ஒரு கெமிக்கல் செக்ஷன் சொல்லிட்டு ஒரு 3 பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனால் ஸோ இதில் வந்து குவான்டிட்டி வந்து கம்மியாக பிடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு லேயர் தான் வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வைக்க முடியும். ஸோ மீதி பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோலேருந்து ஒரு 3/4 கிலோ பார்த்தீங்கன்னா பயோமெடிஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவேட்டர் கார்பன் பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம். ஸோ இது வந்து டாப் ஃபில்டரோட கான்செப்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேனிஸ்டர். ஸோ கேனிஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 kg மேலே வந்து பெரிய பெரிய கேனிஸ்டர் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கைண்ட்ஸ் ஆஃப் மீடியாஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நெனட்டோரோல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஸோ அது வச்சுட்டிங்கன்னா மற்ற மீடியாஸ் வந்து வைக்க முடியாதனால பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக குட்டி இருக்கக்கூடிய பயோமீடியாஸில் வந்து கேனிஸ்டர் ஃபில்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஸோ அதுக்கு அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா சம் ஃபில்டர். ஸோ சம் ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவான்டிட்டி வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய குவான்டிட்டி வந்து நீங்கள் டிசைன் பண்ணக்கூடிய சம்பை பொறுத்து வந்து நீங்கள் வந்து அதிகப்படியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து சாதாரணமாக வந்து ஒரு 2க்கு 1/4க்கு 1 அப்படிங்கிற சம்பு வந்து நம்ம ரெகுலராக பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா 18 கிலோ பயோமீடியாஸு ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா 25 பீசஸ் வந்து நெனட்டரோல் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து செராமிக் ஒயிட்டு, செராமிக் ரெட்டு, செராமிக் பாலு, லாவா ராக்கு, நெனட்டோரோல், ஸோ 5 கைண்ட்ஸ் ஆஃப் மீடியாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி யூஸ் பண்ணுறதுனால தான் டேங்கோட கிளாரிட்டி வந்து உங்களுக்கு இந்த மாதிரியும், ஸோ நம்ம செஞ்சு கொடுக்கக்கூடிய சம்பும் சரி, ஸோ கன்சல்டன்சி ஒர்க்கில் வந்து செய்யக்கூடிய சம்புக்கும் சரி, ஸோ உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து அதனுடைய கிளாரிட்டி வந்து பார்க்குறதுக்கு அமேசிங்காக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா பயோமீடியாஸோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா அதில் அதிகப்படியே இருக்கிறதுனால தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஃபிஷ் டேங்கில் இருக்கக்கூடிய கிரியேட் ஆகக்கூடிய பெனிஃபிஷியல் பாக்டீரியா, குட் பாக்டீரியா எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய பயோ செக்ஷன் தான். ஸோ பயோ செக்ஷனில் வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீடியாஸில் இருக்கக்கூடிய போர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த போர்ஸில் பார்த்தீங்கன்னா குட் பாக்டீரியா, பெனிஃபிஷியல் பாக்டீரியாலாம் பார்த்தீங்கன்னா போய் ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா காலனியும் கூட சொல்லலாம். ஸோ அந்த காலனிலேருந்து சைக்கிளிங் ஆகக்கூடிய வாட்டர் தான் வந்து நம்மளோட ஃபிஷ் டேங்க் வந்து மறுபடியும் விழுறதுனால, ஸோ அதனுடைய ப்ராசஸிங்கில் பார்த்தீங்கன்னா டேங்கோட கிளாரிட்டி வந்து உங்களுக்கு எப்பயுமே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மோனியா லெவல், ஸோ இருக்கக்கூடிய வந்து நைட்ரஜன் சைக்கிளுக்கு தேவையான எல்லா பெனிஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பயோ செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்துடும். ஸோ இதை மீறி நீங்கள் பயோமீடியாஸ் மட்டுமே யூஸ் பண்ணி உங்கள் ஃபிஷ் டேங்கில் வந்து கிளாரிட்டி மெயின்டைன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா மெயின்டைன் பண்ணலாம், ஆனால் ஃபிஷ் இல்லாதப்போ. ஸோ ஃபிஷ் இல்லாதப்போ நீங்கள் வந்து ஒரு சாதாரண மட்டான வாட்டர் எடுத்துக்கிட்டு உங்கள் பயோ செக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி, அதாவது பயோமீடியாஸ் யூஸ் பண்ணி உங்கள் டேங்கை நீங்கள் சைக்கிளிங் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்கோட கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷாக வந்து உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கும். காரணம் கேட்டிங்கன்னா உங்கள் டேங்கில் ஃபிஷ் வந்து இல்லாதப்போ. ஸோ ஃபிஷ் வந்து இருக்கிறப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட உடம்புல இருக்கக்கூடிய வளவளப்பு தன்மையும் ப்ளஸ் வந்து ஃபிஷ்ஷு போடக்கூடிய வேஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஆட் பண்ணுறோம். ஏன்னா ஃபிஷ்ஷோட வேஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாஞ்ச் அரெஸ்ட் பண்ணிடுச்சுன்னா, ஸோ தண்ணியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு மெயினாக டஸ்ட் இருக்காது. ஏன்னா சுத்தமான வாட்டர் தான் நம்ம ஃபிஷ் டேங்க் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபிஷ்ஷு போடக்கூடிய வேஸ்ட்டு, ஃபிஷ்ஷோட உடம்புலேருந்து வரக்கூடிய வளவளப்பு தன்மை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிஷ் டேங்கோட வாட்டரை பார்த்தீங்கன்னா கண்டாமினேஷன் உங்களுக்கு வந்து பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டர் இருக்கனால எல்லா வேஸ்ட்டுமே அதை அரெஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல வாட்டரை பார்த்தீங்கன்னா பயோமீடியாஸ்க்கு வந்து அனுப்பிவிடும். ஸோ அப்படி அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா பயோமெட்டல்ஸில் இருக்கக்கூடிய 1-2 பாக்டீரியா இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நிறைய உங்களுக்கு க்ரோத் ஆகி உங்களுக்கு பாக்டீரியா காலனியாக பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிடும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு வாட்டர் தான் வந்து மோட்டர் செக்ஷன் வந்து நம்ம வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா அனுப்புது. ஸோ அப்படி வந்து மோட்டர் செக்ஷன் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டேங்குக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுது. ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட டேங்கோட கிளாரிட்டி வந்து
பயோ மீடியாஸ் யூஸ் பண்ணுறதுனால வந்து இவ்வளோ கிளாரிட்டியாக வந்து டேங்க் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எனக்கு வந்து சம் ஃபில்டர் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா என்னோடய சம்பில் வந்து எவ்வளோ லோட் பண்ண முடியுமோ அவ்வளோ லோட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அது தேவையில்லை. வாட்டர் லெவல் எவ்வளவோ அவ்வளோதான் லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் சம்பு வந்து பெருசாக இருக்கிறதுக்காக வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு லோட் பண்ணி தண்ணி போகாத இடத்துக்குலாம் நீங்கள் வந்து உங்களோட பயோமீடியஸ் போட்டிங்கன்னா அது வேஸ்ட்டு தான். சரிங்களா? ஸோ உங்கள் சம்போட அளவு பாருங்கள். சம்பில் வந்து தண்ணி எந்த அளவுக்கு நிற்கிதோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் பயோமீடியஸ் வந்து லோட் பண்ணால் போதுமானது. அதே மாதிரி பயோமீடியஸ் வந்து நம்ம வந்து அதிகப்படியாக அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ ஒரு சம்புக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிலோ 20 கிலோலாம் வந்து அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பு வந்து ஒர்க் போயிட்டு இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 kgsக்கு மேலே வந்து பயோமீடியஸ் வந்து அனுப்பியிருக்கோம். ஸோ வந்து இப்படி நிறையா சப்ஸ்கிரைபருக்கு வந்து பயோமீடியஸ் அனுப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட். ஸோ நான் வந்து பயோமீடியஸை வந்து ஃபுல்லாக கழுவி தான் போட சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஒவ்வொரு பயோமீடியஸுமே தனித்தனியாக கழுவி தான் போட சொல்லியிருக்கேன். ஸோ எல்லா பயோமீடியஸுமே ஒட்டுக்கா போட்டு தயவு செஞ்சு கழுவாதீங்க. அதே மாதிரி நான் யூஸ் பண்ணக்கூடிய பயோமெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா செராமிக் ஒயிட்டு, செராமிக் ரெட்டு, செராமிக் பால், லாவா ராக்கு, நெனட்டோரோல். ஸோ நம்ம வந்து இதுக்கு அட்வான்ஸாக வந்து நிறைய மீடியாஸ் வந்து இன்னும் இருக்குது. ஸோ நம்ம வந்து போகாததுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 10 பேர் வாங்கினா வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. எனக்கு வந்து 100 பேர் வாங்கணும். ஸோ 100 பேர் வாங்கினா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பயோமீடியஸோட ப்ரைஸ் வந்து லோவாக இருக்கணும். ஸோ ரொம்ப எஃபிஷியனான நீங்கள் பயோமீடியஸ் போனீங்கன்னா பெர் கேஜியே வந்து 600, 700, 800க்கு மேலே போயிடும். பிகினருக்கு வந்து ஒரு சம் ஃபில்டர் செட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நீங்கள் ரொம்ப எஃபிஷியனான மேட்ரிக்ஸு இந்த மாதிரி பயோமெட்ரிக்ஸ் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ் வந்து அதிகப்படியாக இருக்கும். அப்போ வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேங்க் நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஆகக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக 25,000 இல்லாமல் உங்களால் வந்து பண்ணவே முடியாது. ஸோ எனக்கு வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா சம் ஃபில்டர் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு செஞ்சு கொடு. ஏன் ஒருத்தர் வந்து காமெடி கூட பண்ணார். பாண்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு 6 அடிக்கு 3 அடியாம்மா. ஸோ அதுக்கு வந்து ஒரு 2500 to 3000 வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக பட்ஜெட்டில் வந்து ஃபில்ட்ரேஷன் செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ கண்டிப்பாக கிடையாது. ஸோ என்னோடய டேங்குக்கு நான் போட்டிருக்கக்கூடிய ஃபில்ட்ரேஷனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 8000 ரூபாய்க்கு மேலே. ஸோ நானாக செஞ்சதுனால சரிங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு லேபர் போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10,000 ரூபாய் கிட்ட வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த டேங்குக்கே நீங்கள் ஒரு 10,000 ஃபில்டர் போகிறீங்கன்னா பெரிய பெரிய பாண்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 15,000 to 20,000 நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இல்லை நான் கம்மி பட்ஜெட்லேயே வந்து சின்ன டப்பு போட்டு பண்ணுவேன் அல்லது வந்து இந்த ப்ளூ பேரில் வச்சு பண்ணுவேன் அந்த மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ஆகாது. ஃபில்டர் அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான் ஓடிட்டு இருக்கும். ஸோ மற்றபடி அதனோட கிளாரிட்டிங்கிறது நீங்கள் உங்கள் தொட்டியில் வந்து பார்க்கவே முடியாது. ஸோ இந்த ஃபில்டர் ஓடுது இந்த கிளாரிட்டி இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களால் பார்க்க முடியுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாண்டுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சின்ன ஃபில்டர் போட்டுக்கிட்டு சும்மா 2 கிலோ 3 கிலோ பயோமீடியஸ் போட்டுக்கிட்டு அதுக்கு அதிகப்படியாக ஃப்ளோ இல்லாத ஒரு சின்ன மோட்டர் எடுத்துக்கிட்டு ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா காஸ்ட் வேஸ்ட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஏர் பம்ப் போட்டுவிட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ ஏன் தேவையில்லாமல் வந்து அந்த 2000 கூட செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்ட்டு. ஸோ அதனால் வந்து பெரிய பாண்டுக்கெலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பயோமெட்டீரியல்ஸ் வந்து லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் எந்த இடத்துல ஃப்ளோவை பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இருக்குது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து ஃபிஷ்ஷஸோட வேஸ்ட்லாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறது வந்து முன்கூட்டியே கணிக்க தெரியணும். ஸோ அந்த வேஸ்ட்லாம் வந்து கரெக்டாக கவர் ஆகி அந்த ஃபில்டர் மோட்டர்கிட்ட வந்து போகணும். அந்த மோட்டரை வந்து அந்த வேஸ்ட்டை இழுத்து உங்கள் ஃபில்டருக்கு வந்து தள்ளணும். ஃபில்டருக்கு தள்ளக்கூடிய வேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஸ்பாஞ்சில் கேப்பே இல்லாமல் எப்படி வந்து செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறதும் செட்டில் பண்ண வேஸ்ட்டு போக மீதி ஃப்ரெஷ் வாட்டர் வந்து உங்களுடைய பயோமெட்டீரியல் ஃபுல்லாக நினைஞ்சி அதுக்கப்புறமே தான் உங்கள் டேங்கில் வந்து அதாவது உங்கள் பாண்டில் பார்த்தீங்கன்னா ஊற்றணும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் இருந்தால் தான் பெரிய பாண்டுக்கே பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து சீக்கிரமாக கிளாரிட்டி ஆகும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பாண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக நீங்கள் விற்காதனால சீக்கிரமாக வந்து சன்செட்டு பட்டு வாட்டர் பார்த்தீங்கன்னா க்ரீனிஷ் ஆகும். ஸோ இது ஒரு கான்செப்ட் கூட. ஸோ வாட்டர் வந்து நீங்கள் கிளாரிட்டியாக இருந்தால் கூட பச்சை பட்டுச்சுன்னா வாட்டர் கிளாரிட்டியாக இருக்கா இல்லையாங்கிற கான்செப்டே பார்த்தீங்கன்னா தெரியாமல் போகும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் 2000 3000 ஃபில்டர் வந்து பெரிய பாண்டுக்கெலாம் போடுறது வந்து யூஸ்லெஸ் தான். ஸோ அந்த மாதிரி வந்து பெரிய பாண்டுக்கு வந்து 2000 3000 அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட் என்கிட்ட வந்தீங்கன்னா ஸோ என்கிட்ட இல்லை. ஸோ ஷாப் கீப்பர்கிட்ட கூட போகாதீங்க. சரிங்களா? என்னோட பர்சனல் சஜஷன் அது. ஸோ அந்த பட்ஜெட்டில் யாராலையுமே செய்ய முடியாது. ஸோ நீங்களே மெட்டீரியல் வாங்கி செஞ்சீங்கன்னா கூட செய்ய முடியாது. அதுக்கு வந்து பேருக்கு வேணால் வச்சுக்கலாம். நான் ஃபில்ட்ரு வச்சுருக்கேன். ஸோ என் பாண்டுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஃபில்ட்ரு ஒன்று வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து தயவு செஞ்சு யாரும் பண்ண வேணாம். ஸோ எனக்கு வரக்கூடிய ஒர்க் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்டாக செஞ்சு கொடுங்க பிரதர்னு சொல்லி தான் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க நினைக்கக்கூடிய அளவை விட அவங்களுக்கு ஒரு மடங்கு வந்து சேர்த்து செஞ்சு கொடுத்தா எனக்கு வந்து பழக்கம். ஸோ ஒரு 3 ஃபீட்டுக்கு சம்பு செஞ்சு கொடுனா கூட நான் 5 ஃபீட்டுக்கு தான் சம்பு வந்து அதுக்கு தேவையான குவாலிட்டியில் செஞ்சு கொடுப்பேன். அப்போ தான் வந்து நாளைக்கு அவங்க 3 ஃபீட்லேருந்து ஒரு 5 ஃபீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணும்போது
இந்த சம்பை தூக்கி அதை ஈஸியாக வைக்கலாம். ஸோ அந்தந்த டேங்கை நீங்கள் சம்பு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது பிற்காலத்தில் வந்து உதவாது. ஸோ அதுக்கு ஒரு செலவு பண்ணுவீங்க. நாளைக்கு வந்து டேங்க் மாற்றும் போது சம்பு நீங்கள் மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நிற்கும். ஸோ அதனால் பெரிய பெரிய பாண்டுக்கு வந்து ஹெவியான ஃபில்டர் செய்யுங்க. ஹெவியான ஃபில்டர் வந்து மைண்ட் செட்டில் இருந்தால் மட்டும் பாண்டு வந்து ரெடி பண்ணுங்கள். இது வந்து என்னோட பர்சனல் சஜஷன். ஸோ நீங்கள் வந்து எல்லா பயோமீடியாஸுமே ஒரே இதில் வந்து ஊற வச்சு நீங்கள் வந்து தயவு செஞ்சு வாஷ் பண்ண வேணாம். ஸோ ஒரே ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். நீங்கள் வந்து உங்கள் பயோமெட்டீரியல்ஸ் வந்து ஃபிஷ் டேங்குக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி போடணும். நீங்கள் உங்கள் ஃபிஷ் டேங்குக்கு வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பயோமெட்டீரியல்ஸ் தவிர்த்து மற்றதெல்லாம் நீங்கள் வந்து கழுவ ஆரம்பிக்கணும். ஸோ எப்பயுமே பயோமெட்டீரியல்ஸ் எடுத்து நீங்கள் வந்து கழுவவே கூடாது. ஸோ பயோமெட்டீரியல் வந்து சம் ஃபில்டரில் கூட ஒரு 6 months கொஞ்சம் வந்து எடுத்து கழுவும் போது எப்படி கழுவணும்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். உங்களோட ஃபிஷ் டேங்க் வாட்டர் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த ஃபிஷ் டேங்கோட வாட்டரில் தான் வந்து நீங்கள் வந்து டிப் பண்ணி அதை கழுவணுமே தவிர்த்து ஸோ ஃபுல்லாக தேய்ச்செல்லாம் கழுவவே கூடாது. அதர் வாட்டரில் ஃப்ரெஷ் வாட்டரில் கழுவக்கூடாது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபிஷ் டேங்க் வாட்டரே அழகாக கழுவி போட்டுக்கலாம் 6 months once. ஸோ நீங்கள் அடிக்கடி சம்பில் வந்து கழுவாதீங்க. ஸோ அது தேவைப்படாது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து ஒவ்வொரு பயோமீடியாஸும் வந்து எதில் தயாராகுது, ஸோ அதனுடைய தனித்தனியான பெனிஃபிட் என்ன, ஸோ ஏன் நம்ம வந்து தனித்தனியாக ஒவ்வொரு பயோமீடியாஸ் வந்து தனித்தனியாக வந்து மாதிரி யூஸ் பண்ணுறோம், ஸோ அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சயின்டிஃபிக்காக வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நான் கற்றுக்கிட்டு, ஏன்னா நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து பயோமெட்டீரியல்ஸ் வந்து ஏன் வந்து நான் யூஸ் பண்ணுறோம், ஸோ இது வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து அது ரெடி ஆகுது அப்படிங்கிற மாதிரி சரியான கண்டென்ட் கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் கிடைச்சா கூட எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இன்னும் கற்றுக்கிட்டு ஸோ அதில் வந்து தெளிவுபடுத்திக்கிட்டு ஸோ இன்னும் வேறு ஏதாவது ஆட் பண்ண முடிஞ்சால் ஆட் பண்ணி தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.